பங்குனி உத்திரம் சிறப்புகள் என்னவென்று இந்த பதிவிலே நாம் காணவிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பங்குனி உத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 12வது தமிழ் மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதி என்று வருவது பங்குனி உத்திர தினமாக கருதப்படுகின்றது. பொதுவாக இந்த பங்குனி உத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல தெய்வ திருமணங்கள் நடந்ததா நம்மளுடைய புராணங்கள் கூறப்படுகின்றன. சிவன் பார்வதிக்கும், சீதாதேவி ராமபிரானுக்கும், முருகப்பெருமானுக்கும், தெய்வயானை பிராட்டிக்கும் இந்த பங்குனி உத்திர தினத்திலே திருமண வைபோகங்களானது, தெய்வ திருமணங்களானது நடைபெற்று இருக்கின்றன. அப்படி சிறப்பு வாய்ந்த இந்நன்னாளிலே திருமணம் ஆகாத அன்பர்கள், திருமண தடைகள் உள்ளவர்கள் விரதம் இருந்து இந்த பங்குனி உத்திரத்தில் நம்மளுடைய முருகப்பெருமானையோ அல்லது பார்வதி பரமேஸ்வரனையோ வழிபடும் பொழுது அவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமணமானது கைகூடும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாது நம்மளுடைய சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாட்டிலே மிகவும் முக்கிய நாள் எதுவென்றால் இந்த பங்குனி உத்திரம். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உத்திரமும் மிகவும் சிறப்பு. அதிலும் இந்த பங்குனி உத்திர தினத்துல ஐயப்பன் அவதரித்த தினமாக இந்த பங்குனி உத்திர தினமானது கருதப்படுகின்றது. அதனாலே பங்குனி உத்திர தினத்தன்று இந்த சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்பவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இந்த திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பங்குனி உத்திரத்துல காலையில எழுந்து தங்களுடைய கடமையெல்லாம் முடித்து விட்டு பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் இரவுல அருகில் இருக்க நம்மளுடைய முருகன் ஆலயத்திற்கோ பார்வதி பரமேஸ்வரன் ஆலயத்திற்கோ சென்று, சிவபெருமான் ஆலயத்திற்கோ சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு இரவு வேளையிலே உண்ண வேண்டும். பகல் முழுக்க அவர்களை எண்ணி தியானங்கள் செய்ய வேண்டும், அவர்களுடைய மந்திரங்களை நாம் ஜபிக்க வேண்டும் என்பது இந்த சாஸ்திரம். அப்படி செய்து வந்தால் திருமண தடைகள் நீங்கி திருமணமானது கைகூடும். அது மட்டுமல்லாது கடன் பிரச்சனைகள், வியாபாரம், தொழிலே அபிவிருத்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இந்த பங்குனி உத்திர தினத்தில் விரதம் இருக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.